ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தாங்க. பெண்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான வீடியோ. அது மாதிரி உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாலும் நீங்களும் இதை கண்டிப்பாக பார்க்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒருத்தங்க வந்தாங்க. இதுக்குன்னா கிளாஸ், என்னோடய பொண்ணுக்கு பியூட்டிஷியன் கிளாஸ் நான் சேர்த்து விட்றேம்மா, கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு போனாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் கிளாஸுக்கு நாளைக்கு வர வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னோடய பொண்ணை ஃபாரினில் கட்டி கொடுக்க போகிறேன், மாப்பிள்ளை ஃபாரின் தான், லண்டன். அவங்க யார் என்னதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் இதை மட்டும் சொல்லுவேன். லண்டனில் கட்டி கொடுக்க போகிறேன். அவங்க வீட்டில் சொன்னதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, கிளாஸ் எல்லாம் போக வேண்டாம், எதுவுமே கற்றுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் லண்டனில் கல்யாணம் பண்ணிட்டு போனால் ஏன் கிளாஸ் கற்றுக்கக்கூடாதுன்னு கேட்டேன். அவங்க வீட்டில் நல்ல பணக்காரங்க, வசதி எதுவுமே தேவையில்லை, படித்து இவ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே அப்போது நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே அவங்களோட அறியாமையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த பொண்ணோட எதிர்காலம், அவங்களோட அறியாமை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யார் லட்சாதிபதியை கல்யாணம் பண்ணாலும் சரி, கோடீஸ்வரங்களை கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒன்று படிப்பு இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னோட சொந்த காலில் நிற்க முடியும், அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும். தன்னம்பிக்கையும் தைரியமும் எது தரும்? ரெண்டே தான் தரும். ஒன்று படிப்பு, இன்னொன்று பொண்ணு படிக்கலை, சுத்தமாகவே படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சுயமாக ஏதாவது சுய தொழில் கற்று வச்சுருக்கணும், சொந்த தொழில், கைத்தொழில். அது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். படிப்பும் இல்லை, கைத்தொழில் எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல கொண்டு விட்டால் திரும்ப பஸ் ஏறி இங்கே வர தெரியாது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஃபாரினில் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு எதை நம்பி அவங்க தான் ஏஜ்டு, அவங்களுக்கு அந்த காலத்தை மாதிரியே எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டு வார்த்தை சொன்னேன், கைத்தொழில் கற்று வச்சுக்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும். அவங்க சொன்னாங்கன்னு எதுக்கு நீங்கள் இப்படி கற்றுக்கிட வேண்டாம்னு சொல்லி முடிவெடுக்கீங்கன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் மாதங்கள் பேக், 1 year கிட்ட இருக்குன்னு வைங்களேன். இது ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. தயவு செய்து நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்து பண்ணவே பண்ணாதீங்க. மாப்பிள்ளை வீட்டில் அம்பானி ஃபேமிலியாகவே இருக்கட்டுமே, உங்கள் பொண்ணு சொந்த காலில் எந்த ஒரு சூழ்நிலையுமே சொந்த காலில் நிற்கிற மாதிரி, அவங்க வீட்டில் வசதி இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனாலும் இவங்களுக்கு எப்போ யார் தயவும் இல்லைனாலும் என்னால் அந்த உலகத்தில் உழைச்சி வாழ முடியும் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்ல படிக்க வச்சுருங்க, நல்ல தைரியம் சொல்லி வளர்த்துருங்க. இல்லைனா கைத்தொழில், பெண்களுக்கு படிப்பும் இருந்தாலும் கைத்தொழில் கண்டிப்பாக வேணுங்க. படித்த எல்லாரும் வேலைக்கு போகிறது இல்லை, சரிங்களா? அதனால் கைத்தொழில் ஒரு பெண்ணுக்கு தேவையான தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். எந்த ஒரு இதுலேயும் இப்போ நிறைய நான் என்னடா அபசகுணமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு நிறைய இது நடந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஹஸ்பண்டையே நம்பிக்கிட்டு இருக்கணுமா சொல்லுங்கள்? ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். தான் ஒரு 10 ரூபா காசுனாலும் சரி, தான் சொந்தமாக உழைச்சி சம்பாதிக்கணும். காசு தனக்கு தேவையானதை வாங்குற அளவுக்காவது தான் உழைப்பாலே இருக்கணும். அது எல்லா ஆண்களையும் நான் குறை சொல்லலை, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. பொண்டாட்டி எந்த வேலைக்குமே விடாமல் தானே ஃபுல்லாக குடும்ப பாரத்தை எடுத்துக்கிட்டு பொண்டாட்டியை கவனிக்கிறது, பிள்ளைங்களை கவனிக்கிறது, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுட்டு கவனமாக பார்த்துக்கிற ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் சொல்ல கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டாக பொண்டாட்டியை பார்க்காம, பிள்ளைங்களை பார்க்காம, குடிச்சிட்டு வச்சுட்டு நிறைய தப்பு பண்ணிட்டு அப்படி திரிகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகி குழந்தையோட ஒய்ஃபை விட்டுட்டும் போயிடுறாங்க. அந்த ஒரு இடத்துல அவங்க படிச்சிருந்தாலோ இல்லை கைத்தொழிலும் கற்று வச்சுருந்தாலோ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலம் எப்படி வேணால் மாறலாம், மனிதர்களும் எப்படி வேணால் மாறலாம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்போம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்க மனநிலைமை மனுஷங்களோட மனநிலைமை நாளைக்கு அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. காலமும் சூழ்நிலையும் எப்படி வேணால் மாறலாம். காலச்சக்கரம் என்ன சஸ்பென்ஸ் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கேன்னு நமக்கு தெரியாது. அதனால் இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எந்த பெண் குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்க்காதீங்க. உன்னைய பெரிய பணக்காரங்க வீட்டில் கட்டி கொடுக்க போகிறோம், அதனால் அவங்க உன்னைய பார்த்துப்பாங்க அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி சொல்லி வளர்க்காதீங்க, அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் ஆகலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அப்படி முட்டாள்தனமாக பண்ணி கொடுத்து நாளைக்கு அவங்க வீட்டில் ஏதோ அவங்க மாமனார் மாமியார் சரியில்லை, ஹஸ்பண்ட் சரியில்லைன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும் சொல்லுங்கள்? என்ன பண்ணும்? மனசு உடஞ்சி சூசைட் பண்ணுற அளவுக்கு தான் போகும். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதை மட்டுமே பேசுவோன்னு நான் தான் சொல்லுவேன். அதுக்காக இந்தளவுக்கு கண்மூடித்தனமாக முட்டாள்தனமாக
இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்கணும்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை வந்து நான் எப்போதுமே அதை ஏற்றுக்கவும் மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு இதோட ஜாயின் பண்ணி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேங்க. என் மனசில் ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருக்காது. பெற்றவங்க தான் குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனாலும் இதை ஒன்று சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்கள நீங்கள் வந்து தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வளர்த்துருங்க. எங்கள் அம்மா அப்படி தான் வளர்த்துருக்காங்க. நல்லா வளர்த்துருங்க. நீங்கள் ஓவராக செல்லம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து ஓரளவுக்கு வயசு வளர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் பார்த்துட்டு செல்லம் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே, நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவீங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த உலகத்தில் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, நடக்காது அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். நீங்கள் இல்லைன்னா அந்த உலகத்தில் அவங்களால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு மைண்ட் செட் வந்துடும். அந்த அளவுக்கு குழந்தைங்களை வந்து வளர்க்கக்கூடாது. இதுவும் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்க. இந்த அறிவுரைகள் சொல்கிறதுக்கு வந்து வயசு தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. பக்குவம் இருந்தால் போதும், அனுபவம் இருந்தால் போதும். அது அதிகமாகவே எனக்கு இருக்குது. அதனால தான் நான் இவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தான் பெற்ற குழந்தைங்க வந்து தான் இல்லாட்டியும், இந்த உலகத்தில் இல்லாட்டியும், அவங்க தான் சொந்த காலில் நின்று யாரையும் எதிர்பார்க்காம நின்று இந்த உலகத்தில் வாழ்கிற அளவுக்கு, அவங்களோட வாழ்நாளை வாழ்கிற அளவுக்கு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வளர்த்து விட்டுறணுங்க. அதுதான் மிகப்பெரிய நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. காசு சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு தேவையான படிப்பையும் கொடுத்து தைரியமாக வளர்த்து விட்டாலே போதும். அவங்க வாழ்க்கையை அவங்க ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. எப்படி இல்லாமல் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தான் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். உண்மையும் அதுதான், சரியாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கருத்துக்கள் சரியானதாக பட்டால் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். தவறானதாக பட்டால் அவாய்ட் பண்ணிக்கலாம். சில ஆம்பளைங்க வந்து என் மேலே ஜென்ஸ் வந்து கோவப்படலாம். நான் என் குடும்பத்தை கரெக்டாக பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எப்படி சொல்கிறதுனால என் ஒய்ஃப் வீடியோ பார்த்தா அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம். நான் வந்து மொத்தமாக ஓவரால் வந்து சொல்கிறேங்க. ஏன்னா நிறைய கஷ்டப்படுற பெண்களை என் வாழ்நாளில் நான் பார்த்துட்ருக்கேன். என்னையும் சேர்த்து கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்தவங்களையும் பார்த்துருக்கேன். அதனால் எப்போதுமே யாரையும் எதிர்பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு நான் அப்படி தான் இருந்தேன். ஒரு விஸ்பர் வாங்கினா கூட கேட்குற மாதிரி. அதுவும் ஹஸ்பண்ட்டை கேட்டால் பரவாயில்லைங்க, மற்ற எல்லார்ட்டையுமே ஒவ்வொரு பேடுக்கும் கேட்டுட்ருக்கிற நிலமெல்லாம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே நான் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் வந்து ஏதோ ரொம்ப சரி அதெல்லாம் வேண்டாம், இந்த கதையில் எதுக்கு அதெல்லாம். அது மாதிரி ஹஸ்பண்டுன்னு உழைக்கிறாங்க, நம்ம ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்ம சும்மா இருக்கணும், வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தால் சாப்பிட்டு மதியம் தூங்கி எழுந்திரிச்சா போதும் அப்படின்னு இல்லாமல் வீட்டு வேலை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு அது தெரியும். நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஷாப்பையும் பார்த்துட்டு பிஸ்னஸையும் பார்த்துட்டு இருக்கேன். அது ஈஸி நான் சொல்ல வரல. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது ஒரு 4 காசு சம்பாதிக்கணும். அதுதான் என்னோட இது. நான் சொல்லணும்னா அப்படி தான் சொல்லுவேன், வேறு எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உண்மையிலே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற முன்னாடி காலையிலேருந்து நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன், இதெல்லாம் சொல்லணும்னு. ஆனால் வீடியோ ஆன் பண்ணதும் எனக்கு பேச்சே வரல. வேறு என்ன, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொன்று சொல்லலாமா என்னன்னு தெரில, ஆனால் பொதுவாக சொல்கிறேனே, இப்போ தானே அமைஞ்சி நம்மளோட சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் அவங்களோட ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, அவங்களோட வாழ்க்கையை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அக்காவும் ஷேர் பண்ணாங்க. லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் ஆகி இப்போ குழந்தைங்க இருக்காங்க. ஆனாலும் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டாங்க. இவங்க சொந்தமாக வேலை பார்க்குறாங்க. இப்போ அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் சொன்னேன், தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம், நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது எனக்கு என் குழந்தைங்க இருக்காங்க, போதும், நான் வேலை பார்க்குறேன், எனக்கு அதுவே போதும், என் குழந்தைங்கள பார்த்துட்டு இந்த வாழ்க்கையை இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே இந்த வீடியோ இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதுதான். ஏன்னா இந்த மாதிரி என்கிட்ட நிறைய 1-2 பேர் கிடையாதுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர், சிஸ்டர் நான் அப்படி கருப்பாக இருக்கேன், அழகாக இல்லாததுனால என் ஹஸ்பண்ட் என்னையை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோரி, குழந்தைங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபரில் என்கிட்ட எப்படி வந்து அவங்களுக்கு சொல்லணும்னு தோணி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. உண்மையிலே அந்தளவுக்கு நான் வந்து அவங்க மனசில் நான் இருக்கேன். ஒரு அக்காவோ தங்கச்சாவோ அந்த மாதிரி என்னை நினச்சி ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எப்போதுமே மன தைரியம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை. எல்லாத்தையும் விட எனக்கு நான் இன்றைக்கி இருக்கிறேன்னா கடவுள் நம்பிக்கை மட்டும்தாங்க காரணம்னு சொல்லுவேன். கடவுள் நம்பிக்கை தான் எனக்கு இவ்வளோ பக்குவத்தையும் இவ்வளோத்தையும் கொடுத்துச்சு அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அதுதான் உண்மையும் கூட.
எந்த ஒரு பிடியுமே இல்லாத போது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை தான் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். திக்கற்று தசையை தெரியாமல் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி அந்த மாதிரி எப்படி இல்லாமல் நிற்கும்போது ஒரு புடி என் கையில் இருந்துச்சுன்னா அது என் மகாதேவர் தான், வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ வரைக்கும் என்னைய சொல்லுவாங்க, இந்த வயசில் ருத்ராட்சம் போட்டுட்டு பட்டை போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கோயில் கோயில் கோயில்னு சுற்றுற, அதனால தான் அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. நிறைய என்னைய சொல்லாத வார்த்தைகள் இல்லை. நிறைய முன்னாடிலாம் வந்து சொல்லுவாங்க, ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நீ சிவனை கும்பிட்றதுனால தான் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் சண்டை வருதும்பாங்க, குழந்தை இல்லாதனால சிவனை கும்பிட்றதுனால தான் குழந்தை இல்லாமாங்க, போன வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்போ சிவனை கும்பிட்றதுனால தான் பிச்சை எடுக்கிற நிலமைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் அதையே சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்க, பிடிச்ச புடியை விடவே மாட்டேங்கிற பிடிவாதக்காரியாக நின்றுட்டு இருந்தேன். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி கலட்டவே மாட்டேன். இந்த ருத்ராட்சத்தை கலட்டி போடுன்னு சொல்லாதவங்க பாக்கி இல்லை. கேட்கவே இல்லை. எத்தனை பேர் சொன்னாலும் நான் கலட்ட மாட்டேன். எப்படி ஒரு தெய்வம் வந்து தான் பக்தர்களுக்கு கெடுதல் நினைக்கும்? எந்த இதில் அவங்க சொல்கிறாங்க எனக்கு புரியலை. எந்த சாமிங்க ருத்ராட்சம் போட்டதுனால புருஷன் பொண்டாட்டி வாழ விடாமல் பண்ணும், குழந்தை இல்லாமல் பண்ணும், பிச்சைக்காரங்களா ஆக்கும்? எப்படி எந்த தெய்வம்னு என்ன எதுக்கு வச்சுருக்கோம்? தெய்வம்னா என்ன? மனுஷங்களுக்கு கெடுதல் பண்ணுமா? அதுவும் தன்னை உயிராக நினச்சி வேண்டுற பக்தர்களுக்கு கெடுதல் நினைக்குமா? என்னங்க இது? தெய்வத்து மேலேயே நான் அப்போ தான் நினைப்பேன், மனுஷங்களா அடா பாவிங்களா, தெய்வத்து மேலேயே இப்படி பழிய போடுறீங்களே, தெய்வத்தையே இப்படி குறை சொல்கிறீங்களா, அப்படிங்களா மனுஷங்கள சொல்ல மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எத்தனை பேர் சொல்லியுமே நான் பிடிவாதமாக கலட்டவே இல்லை. அது எல்லாமே எனக்கு உண்டான சோதனைகள், என்னைய பக்குவப்படுத்துறதுக்கான நடந்த இதுதான் எல்லாமே. என்னைய திடமாக்குறதுக்காகவும் பக்குவப்படுத்துக்கிறதுக்காகவும் ஸ்ட்ராங்காக்குறதுக்காகவும் என் மகாதேவர் எனக்கு நடத்தின சோதனைகள். ப்ளஸ் கர்மாவும் கழியணும்லாங்க. கர்மா கழியணும்ல, நம்ம அதுக்கு தானே பொறுப்பு எடுத்திருக்கோம். மனித பிறவி எதுக்கு? கர்மாவை கழிக்கிறதுக்கு. நல்லதோ கெட்டதோ கர்மாங்கிறது நம்ம செய்கிறது, இப்படி சுற்றி நம்மக்கிட்ட தான் வந்து முடியும். அதனால் முற்பிறவி கர்மாவோ முன்னோர்களின் கர்மாவோ எல்லாத்தையும் நம்ம தானே கழிக்கணும். அதனால் எந்த ஒரு இதுலையுமே கலட்ட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்த என் மகாதேவர் ஒன்று மட்டும் ஸ்ட்ராங்க, நம்ம ஒரு நொடி கூட என்னை விட்டு விலகாமல் என் மகாதேவர் என் கூடயே இருக்கார் அப்படிங்கிறத அப்போ ஆரம்பித்து இத்தனை வருஷங்களாக நான் வந்து அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நான் கைவிட்டதே இல்லை. அதுதான் உண்மை. என் கூட எப்போதுமே எனக்குள்ளேயே இருக்கிறாரு. என் மகாதேவர் எனக்குள்ளேயே இருக்கிறாரு. ஒரு நொடி கூட என்னை விட்டு விலகாமல் எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருந்துகிட்டு இருக்காருங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், சிவாய நமः.